பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரங்கள் 12 முதல் 16 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 12வது அதிகாரத்திலே தொடர்ந்து 12 முதல் 14 அதிகாரம் வரைக்கும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் ஆதி சபையின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அத்தியாவசியமாக காணப்பட்டது. அதோடு விட கிறிஸ்துவானவர் மீண்டுமாய் வரும் வரைக்கும் இந்த வரங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பதிலே அவருடைய நோக்கங்கள் இருக்கிறது. மக்களின் மத்தியிலே, வீடுகளில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பொதுக்கூட்டங்களில் ஆவியானுடைய கிருபை, வல்லமை, அன்பு ஆகியவை வெளிப்படும்படியாக இந்த வரங்கள் செயல்படுகிறது. பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷத்தின் செய்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே உறுதியடைந்து வல்லமையுள்ளதாக மாறும்படியாகவும், சபையின் தனிப்பட்ட விசுவாசிகளுடைய மனித பிரகாரமான தேவைகளை சந்திக்கும்படியாக ஆவிக்குரிய பிரகாரமாக பலப்படுத்தி கட்டும்படியாக இந்த வரங்கள் உதவி செய்கிறது. சாத்தானுக்கும் அவருடைய பொல்லாத சேனைகளுக்கும் விரோதமாக ஆவிக்குரிய போராட்டத்திலே வல்லமையாய் போராடவும் இந்த வரங்கள் உதவி செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் அப்போஸ்தலர் இந்த வரங்களை நாடும்படியாக அவர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் இந்த வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே அப்போஸ்தலர் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. அதே வேளையிலே இதோ திருச்சபை ஒரே சரீரமாக செயல்படுகிறதையும் நாம் அந்த சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறதையும் குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் அற்புதங்களையும் குணமாக்கும் வல்லமைகளையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாசைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முக்கியமான வரங்களை நாடுங்கள், அதில் மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் தொடர்ந்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. 13வது அதிகாரத்திலே அன்பை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறார். மனுஷர் பாசைகளை, தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லி அங்கே அன்புக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அன்பு தான் வேதத்தினை அடிப்படை. கர்த்தருடைய போதனையின் அடிப்படை அன்புதான் என்பது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளும் இந்த அன்பை தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, ஆனால் அன்பே பெரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை வரம் ஆகியவளை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வரங்களிலே தெளிவுண்டாக்கும்படி இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆராதனையில் ஒழுங்கு முறை இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷையில் பேசுக்கு தடை பண்ணாதீர்கள், சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கிடவது என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. 15வது அதிகாரத்திலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது பாவங்களுக்காக கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் 12 அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் தரிசனமானார் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. அதோடு கூட மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அப்போஸ்தலர் இங்கே எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மீண்டுமாய் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து
நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கிறது. ஆதாமுக்கள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி கடைசி நாட்களில் எக்காலம் விளைக்கும் போது ஏற்படுகிறதான உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அதை சுதந்திரிக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டு. 16வது அதிகாரத்திலே தேவனுடைய மக்களுக்கு என்று சேகரிக்கப்படும் உதவி பணத்தை குறித்து, அந்த உதவி பணத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாக தனிப்பட்ட வேண்டுதல்களோடு கடைசி வாழ்த்துதலோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவன் கர்த்தராகி கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வருகையை குறித்து அவரை எச்சரித்து இந்த முதலாம் கொரிந்தியர் நிருபத்தை முடிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக, இது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராகும்படியாக அழைக்கப்படுகிறோம். உன்னதரான தேவன் தாமே இந்த நாளிலும் மகிமையான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.